நவம்பர் மாதம் அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவிருக்கிறது. அமெரிக்காவில் நடைபெறுகிற தேர்தலை உலகம் முழுசுமே உற்று கவனிப்பாங்க. ஏன்னா, உலகம் முழுவதும் நடக்கின்ற பல்வேறு விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுகிறபடினால, அமெரிக்காவில் என்ன நடக்கிறது என்பதை எல்லாருமே உற்று கவனிப்பாங்க. கடந்த முறை டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து குடியரசுக் கட்சி, அப்புறம் ஜோ பைடன் அவர் வந்து ஜனநாயக கட்சி, 2 கட்சிகளுக்கு இடையில் நடந்த மோதலில் ஜோ பைடன் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தார். டொனால்ட் ட்ரம்ப் ஜெயித்துருவார் அப்படி தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்து ஜெயிக்க முடியலை. கடந்த 5 வருடமாக மறுபடியும் ஜனாதிபதி தேர்தலில் எப்படியா ஜெயிச்சிரும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி கொண்டு டொனால்ட் ட்ரம்ப் செயல்பட்டு கொண்டிருந்தார். அவருக்கு எதிராக நிறைய அவருடைய பழைய பாலியல் சம்பந்தமான கேஸுகளை எல்லாம் தூசி தட்டி பல்வேறு கோர்ட்டுகளில் பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. ஆனால் எல்லாவற்றையும் கடந்து மனுஷன் எல்லாத்தையும் தாக்கு பிடித்து மறுபடியும் அதிகாரப்பூர்வமான குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இந்த நிலைமையில் தான் திடீரென்று அதிரடி திருப்பமாக ஜோ பைடன் தான் ஜனநாயக கட்சியோட அதிகாரப்பூர்வமான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர் கொஞ்சம் வயது முதிர்ச்சியினுடைய விளைவாக உடல்நிலை சம்பந்தமாக பல பிரச்சனைகள் வருவது தெரிய வந்தது. அதனால் கடைசி வரைக்கும் நான் நல்லா தான் இருக்குன்னு சொன்னாலும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவரால் வந்து தன்னுடைய உடல் பலவீனத்தை மறைக்க முடியல. அதனால் திடீரென்று நான் போட்டியிலிருந்து விலகுன்னு அறிவித்தார். அறிவித்த உடனேயே துணை ஜனாதிபதியாக இருக்கிற கமலா ஹாரிஸ் வந்து அடுத்த ஜனநாயக கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக ஏறக்குறைய அறிவிக்கப்படுகிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதில் தான் திடீரென்று ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விட்டது. டொனால்ட் ட்ரம்ப் வந்து பென்சில்வேனியா மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக போயிருந்த வேளையில் அங்கே வந்து தாமஸ் மேத்யூ குரூக் என்ற ஒரு 20 வயசு வாலிபன் ஷூட்டிங் நடத்தி சொல்லுவாங்களா மயிரிழல் என்று சரியாக அவர் வந்து நல்லா சென்ஸ் பண்ணிட்டார். அதனால் கொஞ்சம் தலையை திருப்பிக்கிட்டார். அவருடைய காது தொட்டுக்கொண்டு அந்த குண்டு கடந்து சென்றது கொஞ்சம் ப்ளீடிங் ஆனது. அதில் அந்த ஷூட் பண்ண அந்த தாமஸ் மேத்யூ குரூக்கும் வந்து சுட்டு கொல்லப்படுகிறான். இந்த சூழலில் வந்து டொனால்ட் ட்ரம்புடைய செல்வாக்கு ரொம்ப அதிகரித்தது. நெக்ஸ்ட்டு பிரசிடண்டாக நிச்சயம் இவர் தான் வருவார் அப்படின்னு பெரும்பாலும் எல்லோரும் முடிவு பண்ணினாங்க. அந்த நிலைமையில் தான் ஜோ பைடன் பின்வாங்கிறார். ஜோ பைடன் பின்வாங்கிறது வந்து டொனால்ட் ட்ரம்புக்கு ரொம்ப வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்பட்ட உடனேயே கமலா ஹாரிஸ் வந்து அடுத்த அதிகாரப்பூர்வ வேட்பாளராகும்படியான அந்த விதமாக சூழல் உருவான உடனே ட்ரம்புடைய செல்வாக்கு இறங்கிவிட்டது. இப்போ என்ன பார்க்குறோன்னா, ட்ரம்புக்கு இருந்த ஆதரவு கமலா ஹாரிஸை விட இப்போ 2% கீழே இறங்கிவிட்டது. அதனால் ஏறக்குறைய அடுத்த ஜனாதிபதியாக கமலா ஹாரிஸ் தான் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று கூறப்படுகிறது. ஆக அதிரடியாக பல மாற்றங்கள் திருப்பங்கள் ஏற்படுகிறது. கமலா ஹாரிஸ் வந்து அவங்க அம்மா வந்து ஷியாமலா கோபாலன், அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் மன்னார்குடியை சார்ந்தவங்க. அவங்க இளம் வயதிலேயே அமெரிக்காவுக்கு போய் அவங்க வந்து ஒரு பயாலஜிஸ்ட்டு, ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு. அப்புறம் அங்கே போயிட்டு ஆப்பிரிக்க வம்சாவளியை சார்ந்த டொனால்டு ஹாரிஸ் என்று சொல்லுகிற ஒருவருக்கு திருமணம் பண்ணி அதில் பிறந்தவங்க தான் கமலா ஹாரிஸ் வந்து. அதனால் இந்திய வம்சாவளியோடு தொடர்புடையவங்க. கமலா ஹாரிஸுடைய அப்பாவும் வந்து ஆப்பிரிக்க வம்சாவளியை சார்ந்தவர். ஆனால் 2 பேருமே வந்து அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள். அதில் இருக்கிற ஒரு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா மட்டுமல்ல, இங்கிலாந்து அப்படி தான். ரிஷி சுனக் வந்து அந்த இங்கிலாந்துடைய குடியுரிமை பெற்றவர் என்ற ஒரே ஒரு பின்னணியிலேயே அவரால் வந்து பிரதமருங்கிற ஒரு உயர் பதவி அடைய முடிந்தது. அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவாக இருந்தால் சரி, இங்கிலாந்தாக இருந்தால் சரி, ஒருத்தருடைய பழைய அவருடைய வம்சாவளி எங்கே ஏது எந்த நாட்டுக்காரங்க அதெல்லாம் கவனிக்கிறது கிடையாது. அவர் அந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்றிருக்கிறாரா, அவர் நேற்றைக்கு வந்தாரா முந்தா நாள் வந்தாரா, அவருடைய முற்பிதாக்கள் எல்லாம் எங்கே இருந்தால் அந்த கதையெல்லாம் கிடையாது. சிட்டிசன்ஷிப்பும் அவங்களுக்கு கிடச்சிச்சு, குடியுரிமை பெற்றுட்டாங்கன்னு சொன்னால் அவர்கள் அதிகாரப்பூர்வமான ஒரு குடிமகனாக செயல்பட முடியும். அந்த அடிப்படையில் தான் இங்கிலாந்து ரிஷி சுனக் வந்து இந்திய வம்சாவளியை சார்ந்த தகப்பாக்கியும் பிறந்தவர். அந்த விதமாக வந்து அவர் வந்து பிரதமராக வர முடிந்தது. அதே போல் தான் கமலா ஹாரிஸும் இப்போ இந்திய வம்சாவளியை சார்ந்த தாயார், ஆப்பிரிக்க வம்சாவளியை சார்ந்த தகப்பனார். ஆனால் அமெரிக்கா வந்து அதை ஏற்றுக்கொள்கிறது. அவங்க வந்து அவர்களுடைய ஆரிஜின் எங்கே அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்பொழுது அவங்க வந்து குடியுரிமை பெற்றிருக்கிறாங்களா, அப்போது ஒரு அமெரிக்க குடியுரிமை பெற்றவருக்கு என்னென்ன உரிமை கொண்டோ எல்லா உரிமையும் என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் வரக்கூட நம்ம இந்தியாவுடைய நிலைமை கொஞ்சம் வருந்தத்தக்கது. இப்போது சோனியா காந்தி இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து எந்த காலத்துலேயோ ராஜீவ்காந்திக்கு திருமணமாகி இந்திய குடியுரிமை பெற்று எல்லாம் இருந்தாலும் இன்றைக்கு வரையிலும் அவங்க ஒரு ஆட்சியில் கூட அமரல. ஒரு பிரதமர் பதவி அதுன்னு எந்த விதமான அரசு அங்கத்தினுடைய அந்த உயர் பதவிகள் அமரவே இல்லை. இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் சோனியா காந்தியை வந்து இந்தியாவில் ஒரு பெருங்கூட்டம் வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை. இத்தாலிக்காரினே சொல்லிட்டு இருப்பாங்க. இத்தனை ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட அதிகாரப்பூர்வமான இந்திய ஒரு குடிமகளாக இன்றைக்கு இந்தியாவில் கணிசமான பகுதியினர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை.
ஆனால் அக்கம் பக்கத்தில் வந்து இந்தியா வம்சாவளியை சார்ந்த யாராவது ஒருத்தவங்க உயர் பதவியில் வந்துட்டா, ஒரு எம்பியாக வந்துட்டாங்களா, ஒரு அமைச்சராக வந்துட்டாங்க, மலேசியாவில் வந்துட்டாங்க, சிங்கப்பூரில் வந்துட்டாங்க, இங்கிலாந்தில் வந்துட்டாங்க. இதையெல்லாம் பார்த்து பார்த்தீங்களா பார்த்தீங்களா இங்கே இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒருத்தர் அங்கே உயர் பதவியில் வந்திருக்கார், ரிஷி சுனக் அங்கே வந்துட்டார், இப்போ கமலா ஹாரிஸ் இங்கே வரப்போகிறார். இதெல்லாம் நம்ம பெரியவே பேசிக்குவோம். அதில் நம்முடைய இந்தியாவுக்கு வந்த ஒருவரை ஒரு குடிமகனாக ஒரு குடிமகளாக ஏற்றுக்கொள்வதில் நம்ம ரொம்ப திணறுவோம். அதான் இந்திய நிலைமை. அது கொஞ்சம் வருத்தத்துக்குரியது. எனிகோ இப்போ உள்ள நிலைமை என்னன்னு சொன்னால், கமலா ஹாரிஸ் அடுத்த ஜனாதிபதியாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கமலா ஹாரிஸை வந்து இவங்க தான் ஜனநாயக கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அறிவித்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ரெக்கார்ட் பிரேக்காக ஒரு காரியம் நடந்தது. 81 மில்லியன் டாலர்ஸ் வந்து அவங்களுக்கு டொனேஷனாக கிடச்சிருக்கு. இது அமெரிக்கா வரலாறுலேயே இப்படி யாருக்கும் கிடைச்சது கிடையாது. இந்த அது 24 மணி நேரத்துக்குள்ளே. அப்போது திடீரென்று ஒரு சூழல் மாறுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் தான் நிச்சயமாக வருவார் என்று எண்ணுவதற்கு எல்லா விதமான சூழல் அமைந்த நேரத்தில் இப்போ கமலா ஹாரிஸ் வந்து இணையாக வந்து ஒரு சரியான ஒரு போட்டியை கொடுக்குறாங்க. ஆனால் நாளை தினம் அதாவது நிலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கும். நவம்பர் வரைக்கும் உள்ள பொசிஷன் என்னவென்று தெரியாது. ஆனால் சூழல்கள் நேரத்துக்கு நேரம் என்ன செய்யுது, அதிரடியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆக இது போன்ற ஒரு சூழல்களில் இப்போ பொதுவாக இந்தியாவில் நிறைய கிறிஸ்தவ போதர்களுக்கெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப்பை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் கொஞ்சம் கிறிஸ்தவ சில விஷயங்களை வந்து அவர் அதை பாஸ்டர்கள் அவருடையெல்லாம் அவங்களுக்கு தொடர்பு உண்டு. அதனால் அவர் தான் வருவார்னு போன முறையெல்லாம் வந்து தீர்க்கதரிசியுமே சொன்னாங்க. டொனால்ட் ட்ரம்ப்பை தான் கர்த்தர் வந்து ஜனாதிபதியை அறிவிச்சிருக்கிறாரு, அதான் வரப்போகிறான்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய தீர்க்கதரிசியெல்லாம் சொன்னாங்க. சொன்னபடி ஒன்றுமே நடக்கலை. இப்போ மறுபடியும் ஒரு போட்டி ஆரம்பிக்குது. இப்போ யாரை நம்ம தமிழ்நாட்டு போதர்கள் சொல்ல போகிறாங்களோ தெரியல. ஆனால் அமெரிக்காவில் நிலைமைகள் நேரத்துக்கு நேரம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நேற்றுக்கு வரலும் டொனால்ட் ட்ரம்ப்பு இன்றைக்கி திடீரென்று ஜோ பைடன் வந்து பின்வாங்கினதுனால கமலா ஹாரிஸ் தான் வருவார்னு சொல்லப்படும் நிலைமை ஏற்படுகிறது. என்னைக்கும் இதனுடைய முடிவை நாம் பார்க்கறதுக்கு நவம்பர் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிக்க போகிறாரோ கமலா ஹாரிஸ் ஜெயிக்க போகிறாரோ நமக்கு தெரியாது. நிலைமைகள் நேரத்து நேரம் மாறும். ஆனால் எல்லாம் தேவன் அறிந்து வைத்திருப்பார். ஆனால் அமெரிக்காவில் வந்து ஒரு ஜனாதிபதியாக வருகிறவர் உலக ஒட்டுமொத்த அரசியல் சூழல்கள்லேயும் சில விஷயங்களை வந்து தீர்மானிக்கிறவராக, சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறபடினால அமெரிக்காவில் வருகின்ற ஒரு தலைவர் வந்து எப்படிப்பட்டவராக இருந்தால் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் நல்லா இருக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது. எனவே அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கே ஆசீர்வாதமாக, நன்மையாக, நல்ல சமாதானத்தை கொண்டு வருகின்ற நிலைமையில் உள்ள அப்படிப்பட்ட மனநிலை உள்ள ஒருவர் ஜனாதிபதியாக வருவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் அதை குறித்து கூட ஆண்டுடைய சமூகத்தில் ஏற்ற ஒரு நபர் வரும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும்.